துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கை காலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். வெரி குட். கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஜெபத்திற்கு முன் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். ஜெபத்திற்கு முன் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். முதலாவது, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னாலே எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருக்குமே ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. வேதத்தை வாசிப்பதில் சிலருக்கு ஒரு ரெகுலாரிட்டி இல்லை. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஜெபத்தில் மட்டும் அவர்கள் தவறாமல் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு சபைக்கு ரெகுலராக போகாவிட்டாலும் கூட ஜெபம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அவர்கள் சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, எங்கேயாவது புறப்படும் பொழுது அந்த வழக்கம் எல்லாருக்குமே, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் அந்த வழக்கம் இருக்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணின மாத்திரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்து விடுவார். நம்ம எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் கேட்டு நமக்கு துணையாக இருப்பார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார், அற்புதங்களை செய்வார் என்று நம்பி மோச போகக்கூடாது. தாவீது பக்தன் சொல்லும்போது, நான் உபவாசம் இருந்தேன், என்னுடைய சரீரத்தை நான் வருத்தி கொண்டேன், ஆனாலும் நான் செய்த உபவாச ஜெபங்கள் மறுபடியும் என்னுடைய மடியிலேயே வந்து விழுந்து விட்டது என்று சொன்னார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வந்துவிடும், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஜெபிப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது அப்பா பிதாவே என்று ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் அப்படிதான் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உண்மையாகவே அவர் நமக்கு பிதாவாக மாறி இருக்கிறாரா, அல்லது நம்முடைய பிதாவாக நாம் ஏற்றுக்கொண்டோமா, நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். வேதத்தில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர் அதிகாரம் தருகிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் தனி இண்டிவிஜுவலாக பர்சனலாக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது மட்டுமே நாம் அதிகாரப்பூர்வமாக கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அந்த அதிகாரத்தை நாம் பெறுகிறோம், அல்லது அந்த அந்த தகுதியை பெறுகிறோம். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற விஷயம். அது வரைக்கும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட ஆண்டவருடைய கணக்கில் அப்படி வருவது இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். நீங்கள் அந்த சாத்தான் பிசாசு உங்களுக்குள்ளே ஏவுகிற பாவ இச்சைகளின்படியெல்லாம் செய்ய விரும்புகிறீர்கள். ஆகவே நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள். பிசாசு தான் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறான் என்று இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே யாரெல்லாம் பிசாசு ஏவுகிற இச்சைகளின்படி நடக்கிறார்களோ, செய்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, பேசுகிறார்களோ, அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, பிசாசின் பிள்ளைகள். சாத்தான் தான் அப்படிப்பட்டவர்களுக்கு பிதாவாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்பா பிதாவே என்று நீங்க ஜெபம் பண்றீங்களே, நீங்க சிந்திக்கும்படியாய் நான் உங்களை என்ன கேட்கிறேன் என்றால், நீங்க உங்களுடைய பாவெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் இல்லை என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டு இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்து கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறி, ரோமருக்கு நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்கள் மீதும் அவர்கள் சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வாரிசுதாரர்களாய் மாறுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, நாம் ஜெபத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அதிகமாக நாம் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுகிறோம். எந்த வாக்குத்தத்தம் தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தத்தை அதிகமாய் உரிமை பாராட்டி நாம் எல்லாருமே ஜெபம் பண்ணுகிறோம். என்ன? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கிற உங்களை சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வாக்குத்தத்தம் முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது? சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்ட வேண்டுமானால் நாம் சீஷர்களாய் மாற வேண்டும். இயேசுவின் சீஷர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட முடியும். சீஷர்களாய் மாறுவது என்றால் யார் சீஷன்? ஒரு சீஷன் என்று சொன்னால் குருவை போல வாழ்கிறவன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக இதை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். 10:25 இந்த வசனம் இங்கே வாசித்தார்கள். சீஷன் தன்னுடைய போதகனை போல இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் the disciple means the disciple who reflects the life of his master. தன்னுடைய போதகர் அல்லது தன்னுடைய எஜமானனை பிரதிபலிக்கிறவன் தான் சீஷன். அப்படியானால் நாம் அந்த மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை
பிரதிபலிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வராமல் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அன்பு, இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை, இயேசு கிறிஸ்துவை போல ஜப வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு கரிசனை, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் வெறுமனே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணா அது அர்த்தமில்லாத ஒரு ஜெபமாக இருக்கும். அது மீனிங்லெஸ் பிரேயர் அண்ட் வேல்யூலெஸ் பிரேயராக அது இருக்கும். ஆகவே சகோதரனே சகோதரியே, நீ அந்த வாக்குத்தத்தத்தை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுவாயானால் அது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். நீ ஆண்டவருக்கு சீஷனாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராய் இருந்தால் ஒழிய அது நாம் உரிமை பாராட்டக்கூடாது. அது நமக்கு உரிமை பாராட்டுவதற்கு அதிகாரமும் இல்லை. இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படியாக நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக நாம் சிந்திக்க வேண்டிய மூணாவது காரியம் என்னவென்றால், நாம் சுகவீனங்களில் இருக்கும் பொழுது அதிகமான நேரங்களில் ஒரு வசனத்தை நாம் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு வாக்குத்தத்தத்தை. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கே அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பிறகு நான் அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நீர்தானே பரிகாரியாகிய கர்த்தர், என்னுடைய வியாதியை சுகமாக்கும் ஆண்டவரே என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் என்னுடைய வார்த்தைகளுக்கு என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பையானால் உன்னை நான் சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சுகத்தை விரும்பி கேட்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தோமா, ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடந்தோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி பாவங்களை செய்யும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைகளை மதிக்காமல் ஆண்டுடைய கட்டளைகளை அலட்சியப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமான வழிகளில் போகும் பொழுது, நம்மை திருத்துவதற்காக, நம்மை சரி செய்வதற்காக ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு வியாதிகளை தருகிறவராகவும் இருக்கிறார். சில விதமான நோய்களை தருகிறவராகவும் இருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம், ஆண்டவரே என்னை நீதானே பரிகாரியாக இருக்கிற தேவன், யூ ஆர் த ஹீலர் என்று நாம் அந்த யாத்திராகமம் 15:26 நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் ஏதாயிலும் கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்தோமா, ஆண்டவருடைய வார்த்தை மீறி ஏதாவது நடந்தோமா? ஏனென்றால் வெளிப்படுத்தும் விசேஷ ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கட்டளிக்கடையாக்கி உனக்கு நான் புத்தி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளும் கூட பழைய ஏற்பாட்டிலையும் கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆகவே நமக்கு கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்ததின் நிமித்தமாகவே ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்திருப்பாரோ என்று சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம திருத்துவதற்காக அல்லது நமக்கு ஒரு தண்டனையாக ஏதாவது ஒரு வியாதியை தருவார் என்றால் எந்த வைத்தியரும் சுகமாக்க முடியாது, எந்த வைத்தியராலும் அதை சுகமாக்க முடியாது. அதனாலதான் நாம் நம்மை சுகவீனத்தில் நாம் மிகவும் வியாதிப்பட்டு கிடக்கிற நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ண மாத்திரத்தில் ஆண்டவர் சுகமாக்க மாட்டார். நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக ஆண்டவருடைய வசனங்களுக்கு அலட்சியப்படுத்திட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையில போய் அதனாலே ஆண்டவர் நம்மை சுகவீனமாக்கி இருப்பார் என்றால் மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சுகம் தருவாரை ஒழிய
இந்த வசனத்தை உரிமை பாராட்டின மாத்திரத்துல அல்லது வேற யாராக இந்த வசனத்தை சொல்லி நமக்கு ஜெபம் பண்ண மாத்திரத்துல நமக்கு சுகம் கிடைத்து விடும் என்றெல்லாம் யோசிக்க கூடாது. ஆகவே ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் இப்படி சிந்திக்க வேண்டும். நான்காவதாக, பெரிய ஆபத்துகள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இன்னொரு வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுவோம். இது சங்கீதம் 50:15. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 50:15 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இது. அந்த வசனத்தை நாம் ஆபத்துகள் நம்மை நெருங்கும் பொழுது, மிகவும் ஒரு பயத்தின் மத்தியில இருக்கும் பொழுது இது அதிகமாக நாம் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுவோம். வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தை நம்ம உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுவோம் நமக்கு ஆபத்துகள் நேரிடுகிற சூழ்நிலைகள்ல. ஆனால் 14ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அங்கே ஆண்டவர் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அங்க என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்க கேட்போம். 14th verse. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி, அதனுடைய கண்டினியூஷன் 15, அதனுடைய தொடர்ச்சி. ஆபத்து உனக்கு நேரிடும் போது என்னை கூப்பிடு, உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்தி, உனக்கு ஆபத்து நேரிடும் என்றால் என்னை கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு நாம் செய்திருக்கிற பொருத்தனைகளை நாம் நிலுவை வைக்காமல், பெண்டிங் வைக்காமல், அவருக்கு செலுத்த வேண்டிய அல்லது அவரிடத்துல நாம பொருத்தனை செய்து கொண்ட பொருத்தனைகளை நிறைவேற்றுவதில் அலட்சியப்படுத்திவிட்டு அவைகளை பெண்டிங்ல வைத்து, ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது, ஆண்டவரே ஆபத்து நாட்கள்ல என்னை கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே, இந்த வாக்குத்தத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. என்றால் அந்த 14ஆம் வசனத்துடைய தொடர்ச்சி தான் 15வது வசனம். என்னை ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்வதற்கு முன்பதாக உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்தி என்று இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வாக்குத்தத்தை உரிமை பாராட்டுகிற நீ, ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நீ, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை பெண்டிங் ஏதாவது இருக்கும் என்றால் அவைகளை செலுத்தி அதுக்கப்புறம் கூப்பிடு, ஆண்டவருடைய ஜபத்தை கேட்பார். பெருமனே இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜபித்த மாத்திரத்தில் ஆண்டவர் கேட்டு விடுவார். அந்த வாக்குத்தத்தை வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார் என்றெல்லாம் விசுவாசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை நாம் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ண முன்பதாக சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளை தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி 5வது காரியம், ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் சிந்திக்க வேண்டிய 5வது காரியம், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காகவும், குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் காரியங்கள் நிர்மலமாகி போக வேண்டும் என்றும், குடும்பத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், ஒழுக்கத்திலே பக்தியில வளர வேண்டும் என்றும், நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் தீர்ந்து முன்னேற வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது நல்லது. ஆனால் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், குடும்பத்தில் நம்முடைய கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றுகிறோமா? நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொள்ளுகிறோமா? நாம் குடும்பமாக திருச்சபைக்கு போகிற பழக்கம் இருக்கிறதா? குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் சரியில்லாமல் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணினாலும் அந்த குடும்பத்தில் அந்த ஜெபம் பலிக்காது. மற்றும் உபாகம புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறதே. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அவர்கள் இந்த வேதத்தில் உள்ள விஷயங்களையும் வசனங்களையும் சத்தியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறோமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டும். அந்த உபாகமம் 11:20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்கள். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியிலே நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக.
நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய காரியங்களை வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், படுத்துக்கொள்ளும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், வழியில நடக்கும் பொழுதும் கடவுளை குறித்ததான விஷயங்களை பேச வேண்டும், சொல்ல வேண்டும். முதலாவது நாம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவிடுகிறோமா? மனைவி பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுகிறோமா? கர்த்தருடைய விஷயங்களை நாம் பேசுகிறோமா? அல்லது வெறும் ஸ்கூல் லெசன்ஸ் எப்படி நடந்தது, என்னென்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க என்ற காரியங்களும், வீட்டுடைய தேவைகளும் பிரச்சனைகளும், கடைக்கு போய் மளிகை சாமான்களை வாங்கி கொண்டு வருகிற காரியங்கள், இதெல்லாம் பேசுகிறோமா? யோசித்து பார்க்கணும். அது குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண மாத்திரத்தில் குடும்பம் மாற்றம் அடையாது. நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். பெற்றோராயிருக்கிற நாம் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களோடு உட்கார்ந்து குடும்ப ஜெபம் நடத்தி அவர்களுக்கு வேதத்தினுடைய காரியங்களை போதிக்க வேண்டும். இதெல்லாம் செய்யாமல், ஆண்டவரே என் குடும்பத்தில் பிசாசின் காரியங்கள் இருக்கிறதப்பா, என் பிள்ளைகள் மாறவில்லை, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லை, நாங்கள் முன்னேற முடியவில்லை, எதுவுமே ஜெயமாகவில்லை என்று ஜெபம் பண்ண மாத்திரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே வேதத்தின் மூலமாய் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய காரியங்கள், குடும்பத்தில் நடத்த வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்கும் போது அதன்படி நாம செய்து கொண்டு ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக ஜெபம் பண்ணுவோம் என்றால் ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்திலே வாசம் பண்ணுவார். சகைவுக்கு சொல்லும்போது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவர் நம்முடைய வீட்டிலேயும் அவர் வாசம் பண்ணுவார். அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எப்போ பார்த்தாலும் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த டிவியில சினிமா படங்களும் சீரியலும், இன்னும் வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சினிமா பாடல்களும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வீட்டுக்குள்ள சினிமா நடிகர்களுடைய படங்களை சுவற்றில் ஒட்டி இருப்பது அல்லது அவங்களை போட்டோஸ் மாட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் இருந்தால் கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்க முடியாது. ஆகவே குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற நாம் நம்ம குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுகிறோம், நம்முடைய வீட்டை எப்படி நாம் நிர்வாகம் பண்ணுகிறோம் என்கிற காரியங்களை யோசிக்க வேண்டும். யோபு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய நீதியின்படி உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று. ஆகவே நம்முடைய நீதியின்படிதான் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். ஜபத்தின் மூலமாக மட்டுமே ஆசீர்வாதம் வராது என்று சிந்திக்க வேண்டும். 6வதாக நாம் நம்முடைய வீட்டினுடைய, குடும்பத்தினுடைய அல்லது வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள்லாம் ஆண்டவரிடத்துல வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். எந்த வார்த்தை? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஆல் த நீட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வில் பி ஆடட் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும்போது ஆண்டவர் நீதியின்படி வாழ வேண்டும், ஆண்டவருடைய சேவை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் தான் நமக்கு முதலிடம் என்று முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய காரியங்களும் நாம் தேடும் பொழுது இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். அது நாம் செய்யாதபடிக்கு நாம் உலகத்துக்குரிய காரியங்களை தேடுறோம், உலகத்துக்குரிய காரியங்களுக்காக ஓடுறோம், உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அலையிறோம், உலகத்தில் நாம் பெரிய ஆளா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும் என்ற சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அந்த குறை இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இந்த தேவை இருக்கு, சந்திங்கப்பா ஜெபம் பண்ண மாத்திரத்துல நீ சொன்னீரே எல்லா ஆசீர்வாதம் கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னீரே, அதை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று எல்லாம் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் பண்ண கேட்கப்படாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7வதாக ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் சிந்திக்க வேண்டிய 7வது காரியம் என்னவென்றால், நாம் பிசாசினாலே பல வகையாக சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவையே சோதித்து அவரையே இடரல் அடைய செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ணினவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகவே அவன் நம்மை இடரல் அடை செய்யும்படியாக, ஆண்டவருக்கு நம்மை தூரமாக்கத்தக்கதாக, பாவ வாழ்க்கையிலே விழத்தள்ளத்தக்கதாக வகையாக நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். அவன் திருடன், பொல்லாதவன். அவன் நம்மை அழிக்கவும்
நம்மை கொல்லவும் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்று யோவான் சுவிசேஷம் 10:10 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவனுடைய தாக்குதல்கள், அவனுடைய காரியங்களை சமாளிக்க முடியாதபடிக்கு நிறைய பேர் நாமளும் கூட தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் நம்முடைய சரீரத்தில் சுகவீனங்கள் கொடுக்கிறான், முன்னேற்றத்தில் தடை செய்கிறான், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுகிறான், மற்றவர்களை தூண்டிவிட்டு நமக்கு விரோதமாக எழுப்பி நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுகிறான், பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறான், அநேக வகை வகையாய் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த சாத்தான் காரியங்கள் எல்லாம் நீ நிர்மூலமாக்கி போடும் ஆண்டவரே, இந்த சாத்தானை நீ முறியடியும், சாத்தானை வெட்கப்படுத்தும் என்றெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஜெபத்தை சாத்தானுக்கு குறித்து அல்லது சாத்தானுக்கு விரோதமாக, சாத்தான் காரியம் அழிக்கப்படத்தக்கதாக ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்துல, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று இருக்கிறதே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று இருக்கிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னால் அவன் கொடுக்கிற யோசனைகளுக்கு எதிர்மாறாக நாம் செயல்படுவது, அவனுடைய காரியங்களுக்கு எதிர்மாறாக நாம் நடந்து கொள்வது, இதுதான் பிசாசை எதிர்த்து நிற்பது என்றால். அப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசுடைய தூண்டுதலுக்கு கீழ்ப்படியாம அவனுக்கு எதிர்மாறாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் பிசாசு எதிர்த்து நிற்பது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லாம நாம பிசாசுக்கு, நிறைய பேர் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவா கஷ்டப்படுத்துவதற்கு, வேதனைப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவதற்கு நாமளே தான் காரணமா இருக்கிறோம். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பிசாசுக்கு நாம தான் இடம் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கிரியை செய்கிறான். ஆகவே நாம பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசானவனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விலக்கி விடுவார், அல்லது பிசாசானும் நம்முடைய வாழ்க்கையில் ஓடி விடுவான். அப்படி இல்லாதபடிக்கு நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்றால், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்போம் என்றால், பிசாசுடைய தூண்டுதலுக்கு எதிர்த்து நிற்காமல் காம்ப்ரமைஸ் ஆகி போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் பிசாசு நம்முடைய வாழ்க்கை விலக மாட்டான், விலகி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே நாம் இடம் கொடுத்த பிறகு, பிசாசு இடம் கொடுத்த பிறகு ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். இதை நாம் உணர வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும். பிசாசுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிற நாம் பிசாசு எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படியாதவர்களாக இருக்க வேண்டும், பிசாசு இடம் கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக நாம் ஜீவிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமானது. ஜபமே ஜீவன், ஜபமே ஜெயம். ஜபம் இல்லாத வாழ்க்கை நமக்கு முதுகெலும்பில்லாத ஒரு உடம்பை போல. ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் செய்கிற ஜபம் கருத்தாய் இருக்க வேண்டும். கண்மூடித்தனமாய் ஜெபித்தால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே கருத்தாய் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தித்துக் கொள்ள நல்ல ஒரு அனுபவமான ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு விசுவாசிகளாக, மெச்சூர்ட் பிலீவராக, நல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தை கை கொள்ளுகிற பிலீவர்ஸாக, விசுவாசிகளாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த வழக்கம் பழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஜெபிப்பதற்கு முன்பதாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். கண்மூடித்தனமாக ஜெபித்து விட்டால் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு பதில் கிடைக்காது என்ற சத்தியங்களை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். அதன்படி ஜெபிக்கிற அனுபவத்தில் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.